ஹலோ மக்களே, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இந்த வரும் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இப்போ தான் ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் ப்ரீமியமாக ஒரு லக்ஸரியான ஒரு வில்லா நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஹோம்ஸோட லக்ஸரி வில்லா ஹவுசஸ் தான். அங்கே தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். பட் இது வந்து இந்த லொக்கேஷன் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம வண்டலூர் கெலாம்பாக்கம் கனெக்டிவிட்டியில் கண்டிகை ஜங்ஷன் இருக்குது தெரியுமா? அந்த கண்டிகை ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு 2 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் 2 minutesல ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த லொக்கேஷனே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தா வீடுகள் தான், கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஆன் ரோடில் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தோன்னா எல்லாமே வந்து ரெசிடென்ஷியலான ஒரு சூப்பராக பக்காவான ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. இது வந்து எஸ்பி ஹோம்ஸோட லக்ஸரி வில்லா ஹவுசஸ்ஸு. இங்கே வந்து 12 யூனிட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வீடியோவை எடுக்க வரும்போது 12 யூனிட் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வர்றதுக்குள்ளேயுமே ஒரு 1 week கேப் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயுமே 7 யூனிட் வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஹவுஸ் வந்து ரெடி டு மூவ்ல இருக்கிற ஹவுஸ் தான். நார்த் ஃபேஸிங்கில் ஒரே ஒரு ஹவுஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சவுத் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஹவுஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ரெடி டு மூவில் இன்றைக்கி நீங்கள் வந்து ஹேண்டில் கேஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே புக் பண்ணிவிட்டு ஒரு 1 week அல்லது 1 monthக்குள்ளே நீங்கள் மூவ் ஆகி வரலாம். அந்தளவுக்கு பக்காவாக எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் அடுத்த மாதமே கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரெடி டு மூவ் ஆன ஹவுசஸ் தான் இங்கே இருக்குது. இந்த ஹவுஸோட குவாலிட்டி நம்ம பார்க்க போகிறோம். இதே குவாலிட்டியில் தான் எல்லா ஹவுஸுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தாலே வீடே வந்து ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. ஆல்ரெடி இந்த 12 யூனிட்டில் 7 யூனிட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த 7 யூனிட்டில் வந்து 4 வீடு வந்து குடியே வந்துட்டாங்க. அந்தளவுக்கு இது எந்த அளவுக்கு டெவலப் ஆன ஏரியான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ரெடியாக டு மூவுக்கு ஒரு ஹவுஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸு. இங்கே பாருங்கள், இந்த வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், கேட்டே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கலருமே ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், உள்ளே வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு, நல்ல பெரிய கார் பார்க்கிங் தான். உங்களுக்கு எக்ஸிவி கார் நிறுத்திக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். இது செப்டி டேங்க்னு சொல்லியிருந்தாங்க. செப்டி டேங்குமே உங்களுக்கு பயோ செப்டி டேங்க்கு, அது இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பயோ செப்டி டேங்க். ஸோ பயோ செப்டி டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. 3 phase EV கனெக்ஷனும் உங்களுக்கு இழுத்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. செட் பேக் விட்டு அருமையாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் வீடு இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வீடு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வுட்டு ஃபினிஷ்லேயே உங்களுக்கு ஸ்டீல் டோர் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் டோரு. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டிக்கு உங்களுக்கு வந்து குறையே கிடையாது. ஏன்னா 15 லாக். இந்த டோரை பார்த்தீங்கனாலே தெரியும், 15 லாக்கு கொடுத்து செம்ம வெயிட்டாக வுட்டு ஃபினிஷில் ஒரு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேசியஸான ஹாலு. நல்லா சுற்றி பாருங்கள், டிவி யூனிட்டு, கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து உங்களுக்கு மாடிக்கு போகிற கிரில்லுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸான ஹாலு, டிவி யூனிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது காமன் டாய்லெட்டு. உங்களுக்கு கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வெஸ்டர்னில் வேணும்னா வெஸ்டர்னில், இல்லை இந்தியனில் வேணும்னா இந்தியனில் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லா வீட்லேயுமே நம்ம தான் கொசு வலை போடுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்துங்க, மஸ்கிட்டோ டோரோடு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூபிவிசி இதில் வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ டோரு. இந்த மாதிரி ஒரு ரெடி டு மூவில் உள்ள ஹவுஸில் ஆன் டைமில் கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அது வாங்க ரொம்ப ரொம்ப பெண்களுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கிச்சன். ஏன்னா எல்லாருக்கும் எது நல்லாயிருக்கும் இல்லையாங்க, கிச்சன் வந்து கம்பல்சரி நல்லாயிருக்குன்னு எனக்கும் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், கிச்சன்லேயே உங்களுக்கு வந்து பூஜா யூனிட் கொடுத்துட்றாங்க. பூஜா யூனிட் இது ஒன்றும் இல்லை, சும்மா அந்த பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுல அதோட திங்ஸ் தான் இருக்குது. ரொம்ப அழகாகவே பூஜா யூனிட் கொடுத்துறாங்க. நம்ம இலை போட்டு வைப்போம்ல சாமிக்கு, அதுக்காக இது. கீழே பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான், நமக்கு கைக்கு எட்டின மாதிரி எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான், அப்படி இருந்தால் தான் நமக்கு கிச்சன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிம்னி வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் தான் இருக்குது கிச்சனு. இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து செல்ஃப்லேயுமே டோர் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேசியஸாக கிச்சன் வந்து ஸ்பேசியஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேலையே பார்க்க முடியும். மேலேயுமே பழைய ஜாமான்லாம் நம்ம போட்டு வச்சுக்குவோம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கீழேயுமே மாடலர் கிச்சன் தான். கரண்டி ஸ்டாண்டு, தட்டு ஸ்டாண்டு, இந்த மாதிரி சிலிண்டருக்கு எல்லாமே தனித்தனியாக சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க.
மாடுலர் கிச்சன் தான். நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், காசு கொடுத்துட்டு கீழே வாங்கினோமா வந்தோமா ஜாமானை இறக்கி வச்சோமா வீடை பால் காய்ச்சினமான்னு இருக்கணும். டிவி யூனிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். சூப்பரான ரெடிமேட் டோர் தான் இது. உள்ளே வாங்க. ஃபால் சீலிங்கு. இது காம்பேக்ட் பெட்ரூம். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கீழே இருக்கலாம். காம்பேக்டான ஒரு பெட்ரூமு. இதுக்குமே வந்துட்டு கொசு வலை போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளேவுட்டில் சூப்பரான தரமான ப்ளேவுட்டில் உங்களுக்கு வந்து நல்லா இன்டீரியர் ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேசியஸாக காம்பேக்டாக ஒரு பெட்ரூமு பெரியவங்களுக்காக, நம்ம வீட்டு பெரியவங்களுக்காக கிரவுண்ட் ஃப்ளோரில் வேணும்னா இது. மேலே 2 பெட்ரூம் இருக்குது, அது இதை விட சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். கீழே டைல்ஸ்லாம் பாருங்கள். ஸ்டெயின்லெஸ் எஸ்எஸ்சில் தான் வந்து உங்களுக்கு கைப்பிடியுமே கொடுத்து நல்ல ஃபினிஷிங்கில் இருக்குது. வேறு வாங்க. மேலே ஒரு சின்ன லாபி இருக்குது. இங்கே நம்ம சோஃபா போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா இங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் கதை அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன லாபி. அப்புறம் இன்னொரு செகண்ட் பெட்ரூம் வந்து பார்க்கலாம். உள்ள வாங்க. இது கீழே இருக்கிற பெட்ரூமை விட கொஞ்சம் ஸ்பேசியஸான பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இதுவுமே கஸ்டமைஸ் தான், பட் இது வந்து வெஸ்டர்ன் சொல்லிட்டாங்க. வெஸ்டர்ன் தான். பாருங்கள், வால் டைல்ஸ் பாருங்கள். உங்களுக்கு 7 ஃபீட் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வால் டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. செம்ம இதுவே சூப்பராக இருக்குது. ஒரு டாய்லெட்டு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. வால் டைல்ஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மேலே மட்டும்தான் வால், மற்றபடி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸில். அதனால் உங்களுக்கு வந்து அந்த கரையெல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரே ஒரு வால் மட்டும் ரொம்ப அழகாக ரெடி பண்ணுங்க. கீழே வந்து ப்ளூ கலரில் இருந்தது, இங்கே பிங்க் கலரில் இருந்தது. இது கிட்ஸ் பெட்ரூமாக சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு இந்த தீம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள், ஃபால் சீலிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த கலர் ஃபினிஷிங் தாங்க ரொம்ப அழகாக, ரொம்ப அடிக்கிற கலர்லாம் இல்லாமல் மைல்டாக நல்ல லேடிஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ப்ளூ அண்ட் பிங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன் பாருங்கள், ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கு செம்மையாக ப்ரீமியமாக இருக்குங்க. லுக்கே வந்து லக்ஸரி வில்லா சொன்னாங்க. சரி, பேரில் மட்டும்தான் இருக்கும், உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா வில்லாவுமே லக்ஸரியாக தான் இருக்குது. டோருமே செம்ம டோராக இருக்குது. இங்கேருந்து இப்போ 3rd பெட்ரூம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பெட்ரூம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்ரூம். ஏன்னா இங்கேருந்து பால்கனி இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நமக்கு முக்கியம் என்ன, ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் போட்டால் போதும். இங்கே ஒரு ஸ்க்ரீன் ஜஸ்ட்டு போட்டால் நீங்கள் போதும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் இருக்குது. அதுக்கு அப்படியே வெளில வந்து நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்கே ஒரு சேரை போட்டு உட்காந்து மேக்கப் பண்ணிக்கலாம். அதளவுக்கு சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. மேலேயும் பாருங்கள், அதே மாதிரி இங்கேயுமே வால் டைல்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக மேலே வரையும் வால் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கேயுமே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த இது மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த ஒரு இதுவுமே ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகாமலாம் கிடையாது. சூப்பராக இருக்குது. அப்படியே நேராக வாங்க. ஈவினிங் டைமில் நம்ம உட்காந்து பால்கனியில் அரட்டை அடிக்கிறதுக்கு சூப்பரான இடம் இது தான். நமக்கு எல்லா வீட்லேயுமே பால்கனிங்கிறது வந்து ரொம்ப கனவாகவே இருக்கும். இப்படி உட்காந்துட்டு அப்படியே அங்கே பாருங்கள், டிசிஎஸ் சிறுசேரியோட டிசிஎஸ் பில்டிங் அது. ஓகேவா? பால்கனியில் உட்காந்துட்டு நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா, மழையை ரசித்தோமா, அப்படி இருக்கலாங்க. பீஸ்ஃபுல்லாக ஒரு ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக உட்காந்து நமக்கு ஈவினிங் டைமில் இங்கே ஒரு ஊஞ்சலை தொங்க விட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு மழையை ரசிச்சுட்டு இருந்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். நினச்சி பாருங்கள். நம்ம இளையராஜா சார் சாங்கை போட்டுட்டு சூப்பராக இருக்கும்ல. வாங்க இப்போ மொட்டை மாடிக்கு போகலாம். இது வந்து வாஷிங் மிஷினுக்காக. ஓகேவா? நீங்கள் எங்கேயும் வச்சுக்கலாம், இல்லை வேறு எங்கேயும் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். அதனால் ஓகே, வாங்க போகலாம். இங்கேயுமே ஃபால் சீலிங் ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு டிசைனில் போட்டிருக்காங்க. அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது இந்த ரூமு. வாங்க அப்படியே நம்ம மாடிக்கு போகலாம். வாங்க வாங்க வாங்க. டூப்ளெக்ஸ் வில்லா ஹவுஸ் அப்போல்லாம் நம்ம பார்த்துருப்போம்.
ஏதாவது பங்களா ஹவுஸில் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே படி இருக்கும். ஆனால் இப்போ டூப்ளெக்ஸ் ஹவுஸே நம்ம ஒரு ப்ரீமியமாக ஒரு லக்ஸரியான வில்லாக்குள்ளே தான் இருக்க போகிறோம். கீழே பாருங்கள் ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வெயில் டைமில் உங்களுக்கு வந்து கீழே ஹீட் இறங்கும் அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு தேவை கிடையாது. அந்தளவுக்கு நல்லா கூலிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒயிட் டைல்ஸ் இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்களே போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. இங்கே நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் இருக்கிற எல்லா பில்டிங்குமே இங்கே தெரியும். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னாலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் ரெசிடென்ஷியலாக நிறைய வீடு கூடி வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அருமையான பிளாட்டு வெறும் 89 lakhs. இதுவா? ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்களா ஓஎம்ஆரில் உள்ள அனைத்து பில்டிங்கும் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். அதுதான் சிறுசேரியோட டிசிஎஸ் பில்டிங்கு. இந்த ரெட் கலர் பில்டிங் தெரியுது இல்லையா, இது வந்து விஐடி காலேஜ் உங்களுக்கு தெரியும். அதோட பேக் சைடு தான் இது. அதுக்கு பின்னாடி தான் நம்மளோட வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஏற்ற வீடு குடி வந்துட்டாங்க, அதுக்கு பக்கத்து வீடு குடி வந்துட்டாங்க, நமக்கு பக்கத்து வீடும் குடி வந்துட்டாங்க. இந்த பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா விஜயசாந்தி அப்பார்ட்மெண்ட் அண்ட் தாகூர் காலேஜ் இருக்குது. உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கும் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே நல்ல ரெசிடென்ஷியலான ஒரு ஏரியா தான் இது. ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. ஏற்ற வீடு பக்கத்து வீடுலாம் குடி வந்துட்டாங்க. சவுத்தில் 4 யூனிட் மட்டும்தான் காலியாக இருக்குது. ஆப்போசிட்டில் நார்த்தில் வந்து ஒரே ஒரு யூனிட் தான் காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 89 lakhsல லக்ஸரியாக ப்ரீமியமாக 89 lakhsல எல்லாமே செட் பண்ணி கீயை கையில் கொடுத்து அடுத்த மாதமே நீங்கள் பால் காய்ச்சுற மாதிரி இருக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸு வெறும் 89 lakhs தான். அதுலேயே நெகோஷியபிள் அவைலபிள் இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதான் என்னால் நம்ப முடியல, இவ்வளோ செஞ்சு நெகோஷியேஷன் வேறு அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. உங்களுக்கு கார் பார்க்கிங்லேருந்து மொட்டை மாடி வரைய அப்படியே ஃபுல்லாக காமிச்சிட்டேன். நமக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமான லொக்கேஷனில் நல்ல ரெசிடென்ஷியலான ஏரியாவில் கண்டிகையிலேருந்து ஜஸ்ட்டு 2 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் 89 lakhsக்கு ஒரு ப்ரீமியமான டூப்ளெக்ஸ் வில்லா கொடுத்துட்ருக்காங்க 3 bedroomோட. அப்படின்னா அது வந்து நம்ம கரெக்டான டைமுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இங்கேருந்து டிசிஎஸ் பில்டிங் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ சிறுசேரியை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதை சுற்றி நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது, உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து 10 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் இல்லை கேளம்பாக்கம் ரீச் பண்ணிக்க முடியும். 10 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் நம்ம வண்டலூர் ரீச் பண்ணிக்க முடியும். இப்படி இவ்வளோ இங்கே பக்கத்தில் தான் தாகூர் காலேஜ் இருக்குது. விஐடிக்கு பேக் சைடு தான் நம்ம நின்றுட்டுருக்க வில்லா அமைஞ்சிருக்கு. இவ்வளோ ஏங்க புதுசாக ஓப்பன் பண்ண கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், மேஜர் பஸ் ஸ்டாண்டே நம்ம 10 to 15 minutesல ரீச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரீமியம் லொக்கேஷனில் ப்ரீமியமான ஒரு வில்லா நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அதுவும் 89 lakhs. உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 80% வரை பேங்க் லோனும் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா 80% வரை நீங்கள் பேங்க் லோன் போய்க்கலாம். ரெடி டு மூவில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த மாதமே நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான டைமு, பர்ஃபெக்டான சாய்ஸு. இந்த வீடு, இதுக்கு பக்கத்து வீடு, இதில் 4 யூனிட் காலியாக இருக்குது. ஆப்போசிட்டில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரே ஒரு யூனிட் தான் காலியாக இருக்குது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சாய்ஸு. 89 lakhs அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் இந்த லொக்கேஷனில். அதுலேயுமே உங்களுக்கு வந்து நெகோஷியேஷன் அவைலபிள் இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனில் டைரக்ட் ஓனர் நம்பர் தான் தரேன். டைரக்ட் ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான். எஸ்பி ஹோம்ஸுக்கு கால் பண்ணி உங்களோட ப்ரீமியமான வில்லாவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுவும் ரெடி டு மூவில். இவ்வளோ அம்யூனிட்டிஸில் நீங்கள் எதுவுமே வந்து இது பண்ணணும். பாத்ரூமில் அந்த இது மட்டும்தாங்க இது கஸ்டமைஸ் பண்ணணும். மற்றபடி எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 3 phase ஈபி கனெக்ஷன் இழுத்து கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. 80% பேங்க் லோனும் நமக்கு அவைலபிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பாடா மூச்சு வாங்குது, அவ்வளோ இருக்குது. இதை சொல்லிவிட்டு எனக்கு பேச விட்டு நான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் தான் பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அக்கம் பக்கத்தில் கூடி வரல அப்படிலாம் நினைக்காங்க. ஏற்ற வீடு, பக்கத்து வீடு, இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எல்லாத்துலேயும் ஆள் வந்துட்டாங்க. ஸோ நான் அந்த முடிஞ்சிருச்சுல 7 யூனிட் முடிச்சுல அது 4 யூனிட்டில் வீட்டில் ஆள் கூடியே வந்துட்டாங்க. மீதம் 3 யூனிட்டில் அடுத்த மாதமாக அதுக்கு அடுத்த மாதமும் கிரகப்பிரவேசம் பண்ணிடுவாங்க. உங்கள் வீடை நீங்கள் எப்போ கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க? ஸோ சீக்கிரமாக ஸ்க்ரீனில் ஓனர் நம்பர் தான் கொடுக்குறேன். டைரக்ட் ஓனர் தான், கால் பண்ணி பேசிக்கோங்க. உங்களோட வில்லாவை, அதுவும் ஒரு நல்ல ஐடி கம்பெனி சுற்றி இருக்கிற மெயின் ப்ரீமியமான லொக்கேஷனில் நீங்கள் வாங்குங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ வேறு எங்கேயாவது லொக்கேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம் மக்களே. தேங்க்யூ, பாய்.